Hi everyone, welcome to Tamil Udram. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 21st May 2020 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் வந்து ரிசல்ட் வந்து நேற்று வந்து வந்துச்சு நிறைய பேருக்கு. சரியா, அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்காம இருக்கும். சரியா, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. சரியா, அதாவது வந்து பாஸ் பண்ணவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதே அளவுக்கு சேம் வந்து அவங்களும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில மிஸ்டேக்கால் வந்து பார்த்தோன்னா ஒரு சில மிஸ்டேக்கால் அவங்களோட மார்க் குறைஞ்சிருக்கும். அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தோன்னா மார்க் குறைஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து ரிசல்ட் வந்துருக்கும். சரியா, அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸில் பாசிட்டிவாக மாற்றிடலாம். அதுலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. சரியா, அது வந்து பார்த்தோன்னா நம்மளோட பேங்கிங் செக்டார் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேகன்சிஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது, வேகன்சிஸ் வந்து இன்னும் தேவைப்படுது, அதனால் வந்து ரெக்கமெண்ட் போட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அப்கமிங் எக்ஸாம்ஸ் வரதான் போது இந்த ஜேஇ நீட்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், ட்ரெயின்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதனால் வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணி நடக்க போகுது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸும் வந்து நடக்கிறதுக்கான மேபி டேட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட ப்ரிப்பரேஷன் விடாமல் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சரியா, டச் விட்டு போச்சு அப்படின்னா இதில் வந்து பெரிய கஷ்டமாயிடும் திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு. சரியா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 21st May 2020 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் டீ டே அப்சர்வ் குளோபலி. அதாவது வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் டீ டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 21st May தான் வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா, இன்டர்நேஷனல் டீ டே வந்து பார்த்தோன்னா எவ்ரி இயர் 21st May வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 2019 அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அது வந்து யாரோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியா தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 21st Mayலேருந்து வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் டீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா December 15 தான் வந்து பார்த்தோன்னா அந்த டீ டே. பிஃபோர் 2019 முன்னாடி வந்து பார்த்தோன்னா December 15 தான் வந்து பார்த்தோன்னா அந்த டீ டே அப்படிங்கிறது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சில நேஷன்ஸில் தான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன நேஷன்ஸ்னு கீழே கொடுத்துருக்கேன். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், இந்தியா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேஷன்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில நேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா May 21 இன்டர்நேஷனலாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எதுக்காக மெயினாக அந்த டீ டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் த கண்டிஷன் ஆஃப் டீ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீ ஒர்க்கர்ஸ். அவங்களுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, அவங்களோட டெய்லி வேஜஸ், சோசியல் செக்யூரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணணும். சரியா, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த டீ டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டோங்யூ அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரோம், இட்டாலி. இது ஃபஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா 16 October 1945. நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 21st May. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே வந்து பார்த்தோன்னா 21st May வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில். சரியா, இது வந்து இந்த டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. ஓகே, அவர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா May 21, 1991 அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சரியா, அது வந்து எங்கே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கம்பெயின் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் வச்சு பார்த்தோன்னா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சரியா, அப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ இருந்த கவர்மெண்ட்டோட விபி சிங் கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 21st May வந்து பார்த்தோன்னா ஆன்டி டெரரிசம் டேவாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க அப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா, அப்போ இருந்து வந்து பார்த்தோன்னா அந்த நேஷனல் ஆன்டி செக்யூரிட்டம் டேவை வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. சரியா, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா May 21 எவ்ரி இயர் வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. சரியா, இது வந்து மெயினாக எப்படி டெத் ஆனிவர்சரி, யாரோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவரோட டெத் ஆனிவர்சரியிலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. சரியா, நான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த COVID-19 டைமில் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த உறுதிமொழி, மெயினான உறுதிமொழி, அந்த ஆன்டி டெரரிசம்ங்கிறதுனால உறுதிமொழிலாம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஆஃபீஸ் ரூம்ஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னல் நியூஸ். India has provided how much aid to the யுனைடெட் நேஷன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி. அதாவது வந்து பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சிக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இந்த COVID-19 அந்த ரீசனுக்காக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $2 million வந்து பார்த்தோன்னா இந்தியா தரப்புல இருந்து இந்த UNRWA யுனைடெட் நேஷன் ரிலீஃப் ஒர்க் ஏஜென்சி அதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த வெல்ஃபேர் ஆஃப் பாலஸ்டைன் ரெஃப்யூஜஸ், அவங்களுக்காக அந்த பாலஸ்டைன் ரெஃப்யூஜஸ்க்காக வந்து பார்த்தோன்னா இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களோட எஜுகேஷன், ஹெல்த்லாம் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து அவங்க மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா,
இந்த யுனைடெட் நேஷன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பன் ஜோர்டன் யுனைடெட் அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரியா, இதோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டினன் சவுண்டர்ஸ் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதோட டைரக்டர் ஜெனரல். Which nation has included disputed territories of Kalapani, Libulek and Limpiadura in its new map? அவங்களோட நியூ மேப்பில் இந்த 3 டெரிட்டரிஸும் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் நேபாள். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த 3 டெரிட்டரிஸும் வந்து பார்த்தோன்னா அவங்களோட மேப்பில் வந்து நியூ மேப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா இந்தியா இப்போ நேபாளுக்கு ஒரு பார்டர் ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணி இந்த நியூ மேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த 3 டெரிட்டரிஸும் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அதோட அவங்களோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கேபி சர்மா ஒலி. கேபிட்டல் காத்மண்டு. கரன்சி வந்து பார்த்தோன்னா நேபாளி ருபீஸ். China will provide dash over 2 years to fight the coronavirus pandemic. பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் செட். அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா வந்து ஒரு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா WHO அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ இந்த COVID-19 எதிராக போராடுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் அந்த 2 இயர்ஸ் பீரியடில் அந்த அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 மில்லியன். சரியா, $2 மில்லியன் தான் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா மெயினாக WHO அசம்பிளிக்கு தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து கொடுக்குறோம். அங்கே மெயினாக வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த $2 மில்லியன் ஓவர் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வில் சப்போர்ட் COVID-19 ரெஸ்பான்ஸ் எஃபெக்ட் பர்டிகுலர்லி இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சைனாவோட கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா பெய்ஜிங். கரன்சி வந்து பார்த்தோன்னா ரென்மின்பி. National news. Which app has been developed by the Union HRD Minister to take mock test for JEE Main NEET 2020? இந்த JEE Mainsக்கும் NEET 2020 இப்போ நடக்க போகிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாக் டெஸ்ட்லாம் வந்து அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ COVID-19 வந்து பார்த்தோன்னா வெளியில் மோஸ்ட்டாக போக முடியாது. அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், புதுசாக வந்து எழுதுறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நிறைய இப்போ செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. சரியா, கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாததுக்காக இந்த ஆன்லைன் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் நேஷனல் டெஸ்ட் அபாஸ் அப்படிங்கிற ஆப் தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் HRD. சரியா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதோட மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, அந்த ஆப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் டெஸ்ட் அபாஸ். அதுதான் அந்த ஆப்போட நேம். சரியா, இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வினித் ஜோஷி. அது எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 2017 தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த JEE மெயின்ஸ் நீட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெஸ்ட் அபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேஷன் வில் ரெஸ்யூம் ஃப்ரம் விச் டேட்? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அதாவது உள்நாட்டுக்குள்ளே ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா May 25 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. The center has allowed 200 non-AC trains to run daily from which date? அதாவது வந்து பார்த்தோன்னா 200 non-AC trains வந்து பார்த்தோன்னா டெய்லி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா June 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த செராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போடுது இல்லையா, அந்த ட்ரெயினோட அடிஷனல் ட்ரெயின்ஸாக வந்து இந்த 200 ட்ரெயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who will take charge as chairman of WHO's executive board? அதை வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டே நம்ம சொல்லியிருந்தோம். இவர் வந்து பார்த்தோன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் தான் வந்து பார்த்தோன்னா சேர்மன் ஆஃப் WHO போர்டுக்கு வந்து பார்த்தோன்னா சார்ஜ் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்ஷவர்தன். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரி, அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஹர்ஷவர்தன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா WHO எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக பதவி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இவர் தான் ஹர்ஷவர்தன். சரியா, எப்போ வந்து பதவி இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா May 22, 2020 தான் வந்து பதவியேற்க போகிறாரு. இதில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 34 மெம்பர் இந்த போர்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் நியூஸ். The competent authority who have to pay how much fine for failing to issue the Jammu and Kashmir domicile certificate within the specified 7 days period. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தோன்னா இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டொமைசல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 7 நாளில் அந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த 7 நாளில் வந்து
அதை பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பதவி வந்து இழக்கப்படும், அவங்களுக்கு வந்து ஒரு சில ஃபைன்லாம் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ₹50,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் வந்து அவங்க கொடுக்கல 7 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிராண்ட் ஆஃப் டொமிசைல் சர்டிஃபிகேட் சரியா ப்ரொசீஜர் ரூல் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 50,000 அவங்க சேலரியிலேருந்து வந்து நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா அதோட லெஃப்டினன்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் சந்திர முர்மு. மீ அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் லான்ச்டு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர் இன் விச் ஸ்டேட். அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்மர்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா ஒரு வெல்ஃபேராக மீ அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோன்னா மீ அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்டு பூமி புத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு மீ அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு நியூ இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இனிஷியேட்டிவாக வந்து இந்த இனிஷியேட்டிவ் வாஸ் அனௌன்ஸ்டு பை இன்டகிரேட்டட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அண்ட் IRDA லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இன்டர்மீடியேட்ரி. இந்த IRDA அவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து பார்த்தோன்னா இதை பண்ணுறாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவோட CM யார் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தவ் தாக்கரே, கவர்னர் வந்து பார்த்தோன்னா பகத்சிங் கோசாரி, கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா மும்பை. ஆக்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் லான்ச்டு பை. இந்த ஆக்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி லான்ச் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகாவில் தான் பண்ணியிருக்காங்க. சரியா இந்த ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவில் எவ்வளோ இதோட வந்து பார்த்தோன்னா 21 ஸ்டார்ட் அப் போர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி அதில் வந்து பார்த்தோன்னா 21 ஸ்டார்ட் அப் ஆன் போர்ட்ஸ் இதில் வந்து இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஆக்ட் லான்ச்டு பை கர்நாடகா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூரு. அதோட கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாஜ்பாய் வாலா. சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா எடியூரப்பா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் ஆப்ரேஷன் ஸ்குவாட்ரன் SOS is a new space defense unit launched by which country to monitor its satellites. அந்த அவங்களோட கண்ட்ரியில் இருக்க சேட்டலைட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்காக நியூ ஸ்பேஸ் டிஃபென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ் ஆப்ரேஷன் ஸ்குவாட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. சரியா SOS அது வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஜப்பான். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அது பண்ணியிருக்காங்க. சரியா ஜப்பான் தான் வந்து பார்த்தோன்னா நியூ ஸ்பேஸ் டிஃபென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களோட சேட்டலைட்ஸை வந்து கண்காணிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த SOS ஸ்பேஸ் ஆப்ரேஷன் ஸ்குவாட்ரன் அப்படின்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா பார்ட் ஆஃப் ஜப்பான்ஸ் ஏர்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து மெயினாக எப்போ ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா இதோட கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா என் கேபிட்டல் வந்து டோக்கியோ. பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷின்சோ அபே. எக்கனாமி வாட் இஸ் த GDP growth rate projection of India for financial year 21 by Bernstein. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த பெர்ன்ஸ்டைன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா GDP growth rate வந்து இந்தியாவோடது financial year 21 இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா USA இருக்குது. which organization cuts the annual listing fee for their SME platforms. SME அப்படின்னா small and medium sized enterprises. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல SME அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த SMEக்கு வந்து பார்த்தோன்னா கட்ஸ் த ஆனுவல் லிஸ்டிங் ஃபீஸை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா BSE அண்டு NSE அவங்க தான் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணியிருக்காங்க. சரியா BSE NSE அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தோன்னா மும்பையில் இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்தோன்னா 25% ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கான இது லிஸ்டிங் ஃபீஸை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணியிருக்காங்க. சரியா இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த SME பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா BSE NSEயில் வந்து பார்த்தோன்னா 2012 வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா appointment and resignations. Who among the following has been named as the president of India Steel Association? India Steel Association வந்து பார்த்தோன்னா நியூ பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா திலீப் அமான். அதுதான் பார்த்தோன்னா அவரோட நேம். சரியா அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா இந்தியா ஸ்டீல் அசோசியேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா திலீப் அமான் அவர் வந்து நியூ பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னா TV நரேந்திரன் அவர் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட்டில் தான் வந்து ரிட்டையர் ஆகிறதா இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தோன்னா 1 month அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ரிட்டையர் ஆகணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இவரை வந்து நியூவாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 2 yearsக்கு. சரியா இவர் வந்து பார்த்தோன்னா 37 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரக்பூர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் வந்து 37 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்தியாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வேர்ல்டில் எவ்வளோ எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க. ரீசென்ட்லி தாமஸ் தம்பே ரிசைன்டு he was serving as the prime minister of அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த தாமஸ் தம்பே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டார். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா லெசோத்தோ அப்படின்ற கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர். சரியா, லெசோத்தோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அவரோட கண்ட்ரி. சரியா, அங்கே அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா தாமஸ் தம்னே அவர் தான் வந்து பார்த்தோன்னா அவரோட பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சரியா, அவர் வந்து அவரோட பதவி ரிசைன் பண்ணுறதுனால வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரியா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. அவர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொய்கச்சி மஜோரோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அவரோட நேம். சரியா, இந்த மொய்கச்சி மஜோரோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா மசூரோ அதான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கேபிட்டல். அதே மாதிரி அவங்களோட கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா லோதி. ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ சேர்மன் ஆஃப் நபார்டு. நபார்டுக்கு வந்து பார்த்தோன்னா நியூ சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோவிந்த ரஜுலு சிண்டலா அதுதான் வந்து பார்த்தோன்னா அவரோட நேம். சரியா, கோவிந்த ரஜுலு சிண்டலா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தோன்னா நியூ சேர்மனாக நபார்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இவர் வந்து யாருக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்ஷ்குமார் பன்வாலா அவர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நபார்டோட சேர்மனாக இருக்கார். அவருக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா இவர் இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா சேர்மனாக பதவி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் பீரியடில் தான் வந்து பார்த்தோன்னா இவர் எடுத்திருக்காங்க. ஜூலை 31, 2022 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவர் தான் பதவி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னா நபார்டில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சீஃப் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நபார்டில் வேறு யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாஜி கேவி அண்டு PVS சூரியகுமார் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நபார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் நபார்டு has released how much amount to the regional rural bank and cooperative banks for lending to the farmers. அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ்க்காக நிதி உதவி அவங்களுக்கு வழங்குறதுக்காக வந்து பார்த்தோன்னா நபார்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 20,500 crore தான் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நபார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நபார்டு தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கு வந்து பார்த்தோன்னா ரெகுலேட்டர். சரியா, இது வந்து பேங்கிங்கில் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான், SBIயில் கேட்பான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தோன்னா மும்பையில் இருக்குது. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அலோகேட் அமௌண்ட்டோட எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா rupees 15,200 crore வந்து பார்த்தோன்னா ப்ரொவைடட் த்ரூ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 5,300 crores வந்து பார்த்தோன்னா RRBக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த கேரிஃப் ஆப்ரேஷன் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மான்சூன் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. RBI has recently extended the Know Your Customer KYC guidelines on norms to which of these companies. அதாவது வந்து பார்த்தோன்னா RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா KYC வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. சரியா, ஹவுசிங் ஃபினான்ஸும் கம்பெனி வந்து பார்த்தோன்னா அந்த KYC வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு RBI ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, எப்போ இருந்து அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2019 வந்து பார்த்தோன்னாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த நேஷனல் ஹவுசிங் பேங்க் டு RBI. அதாவது வந்து பார்த்தோன்னா RBIக்கு வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க KYC வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. KYC கம் இன் டு எஃபெக்ட் எப்போ வந்து KYC வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எஃபெக்ட்டுக்கு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் அதாவது 2002 தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெகுலேட்டர் ஆஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா. ரிசர்வ் பேங்க் தான் வந்து பார்த்தோன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் பேங்க் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா ரெகுலேட்டராக இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் இருக்குது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். Who among following is the author of book Hop on My Adventure of Boats, Trains and Planes. அதாவது வந்து பார்த்தோன்னா அவரோட அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா
ருஸ்கின் பாண்ட் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதோட ஆத்தர். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்தியன் ஆத்தர் தான் சரியா. அவரோட பர்த் ஆனிவர்சரி சரியா 86 பர்த்டேக்கு வந்து பார்த்தோன்னா அவர் அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு சரி. இவர் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஆத்தர். இவர் வந்து பார்த்தோன்னா சாகித்ய அகாடமி அவார்ட், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் குவிசஸ் சரியா. இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் குவிசஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் அந்த டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.